ரைட் வாங்க 22 பேட்ச் நடந்ததா அதில் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் எஸ்ஏ வந்து அந்த இயக்கத்தியல் ரெண்டு பகுதியிலையும் இயக்கத்தியல் தான் முழுவதுமே எரியம் வாரம் இயக்கத்தியலில் தானே 2.1 செக்ஷனில் ஃபுல்லாக போட்டிக்கிறாங்க இயக்க சாம்பாடுகள் வரைப்புகள் எரியம் வாரதில் அதில் முதல் பகுதி வேக நேர வரைப்பு தொடர்பாக போடுவாங்க ரெண்டாம் பகுதி எரியம் பி பகுதி எரியத்தில் வருதுன்னா ரைட் நல்ல ஒரு கேள்வி பாவம் கிடையான தரைக்கு மேலே இருக்கும் ஒரு புள்ளியிலிருந்து நேரம் t=0 கூடை பந்தொன்று நிலைக்குத்தா கீழ் நோக்கி குறித்த வேகத்துடன் எறியப்படுகிறதாம். சரியா? பந்தொண்டு இப்படி எறியப்படுதாமே கிடையான தரையிலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து நேரம் t=0 கூடை பந்தொன்று இப்படி எறியப்படுதான். ரைட்? அது 1 செகண்ட் வரையான காலப்பகுதி பந்தினது இயக்கத்திற்கு வேக நேர வரைப்பு ஒரு ஒன்று காட்டுகிறது. இப்பந்தான தரையை மோதியதும் புறக்கணிக்கத்தக்க அளவு சிறிய நேரத்தில் மேல் நோக்கிய திசையில் பின்னதைப்பதாக கொள்க. வழித்தடை விசையை புறக்கணிக்க அப்ப என்ன செய்து தரையை மோதி புறக்கணிக்கத்தக்க நேரத்தில் பின்னதைக்குதான். இப்ப வந்து மோதி பின்னதைக்குதான். சரியா? இப்ப ஆரம்ப வேகம் எவ்வளவு? எரியப்படுற வேகம் எவ்வளவு? வரைஃபிலையும் தரவு எடுக்கலாம் எவ்வளோ? 4 ms-1 4 ms-. விளைவிடப்படல புள்ளிகள் இது எரியப்படுது. விளைவிடப்படல எரியப்படுது. அப்போ ஆரம்ப வேகம் 0 அல்ல வேகம் உண்டிக்கிற 4 நிலத்தை வந்து அடைத வேகம் என்ன? அதுவும் வரைஃபிலையும் எடுக்கலாம் எவ்வளோ? 10 ms-1. பின்னதைக்கிய வேகம் என்ன? பின்னதைக்கிய வேகம் பாருங்க மோதின அந்த கணத்துல உடனடியா வேகம் திசை மாறுது. உடனடியா திசை மாற பின்னதைக்க வேகம் எவ்வளோ? 8 ms-1. அதோட என்ன செய்து அவர் குறித்தள உயரம் போறாரு. சரியா? இதோட குறித்தள உயரம் போறாரு. இந்த அளவு போகும்போது இப்ப அவசியம் இல்லை. நான் செஞ்ச பிறகு பாப்போம். சரிதானே? இதான் t=0 இது t=0 விளைவிடப்படுது. இதுக்குரிய நேரம் 0.6 செகண்ட் என்ன? 10 ms-1 அடைந்த வேகம் நேரம் 0.6 செகண்ட். திரும்ப 1.4 செகண்ட் எங்கே ஈப்பாரு? 1.4 செகண்ட் எங்கே ஈப்பாரு? இது பாருங்க ஏ என்ற இடம், இது பி என்ற இடம், பி என்ற புள்ளிக்குரியது. இது அந்த கனநிலையில சி என்றக்குரியது. இப்ப டி எங்க வரும்? டி என்ற எதுக்குரியதாயிக்கணும்? டி என்பது எதுக்குரியதா? இந்த இடத்துக்குரியதாயிக்கணும். இவர் திரும்ப படிப்படியா வேகம் குறைஞ்சி பூச்சியமாய் அதிக உயரத்தை அடைவாரு. அந்த புள்ளி தான் டி. இப்படி எரியப்பட்டது மோதி பின் அதைக்குது. இதுதான் ஏ என்ற இடம். இது பி, இது சிக்குரியது. வேகம் கனநிலையில மாறுது. ஒரு கன நேரத்துல வேகம் மாறுது. திரும்ப டி என்ற இடம் வேகம் பூச்சியமாகுது. படிப்படியா வேகம் குறைஞ்சி பூச்சியமாகும். திரும்ப அதிக புள்ளிய அடைதான் டி. இந்த தானத்தை நான் போட்டுக்கொள்ளல. கேள்வி செஞ்ச பிறகு பார்ப்போம் அது எங்கேன்னு சொல்லியா. ரைட். முதலாவது இக்கூடை பந்தானது எவ்வுயரத்திலிருந்து எறியப்பட்டுள்ளது. எப்படி காணலாம்? எவ்வுயரத்திலிருந்து எறியப்பட்டுள்ளது. இயக்க சமன்பாடுல போடலாமே. ஆர்முடுகள் கீழ் நோக்கி ஜி. அப்படித்தானே? ஆர்முடுகள் கீழ் நோக்கி ஜி. வேகம் 4 ms-1 ஆரம்ப வேகம். சரியா? ஆரம்ப வேகம் 4 ms-1 ஆர்முடுகள் கீழ் நோக்கி ஜி. தானே? அதற்கு இயக்க சாம்பலை பயன்படுத்தலாம். அல்லது இந்த பரப்பை காணலாம். இந்த பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். இந்த இடப்பெயர்ச்சி தான் இவர் எரியப்பட்ட உயரம். வேக நேர வரைப்பு என்பதால டைரக்டா பரப்பையும் காணலாம். அல்லது வேக நேர வரைப்புலேயே தரவை எடுத்து இயக்க சாம்பாடுல பயன்படுத்தலாம். சரியா? இயக்க சாம்பாடுலையும் பயன்படுத்தலாம். ரைட். ஆகவே பரப்பை கண்ட எப்படி வரும்? உயரம் விளைவிடப்பட்ட உயரம் சமன் பரப்பு. உயரம் வந்து பரப்பு சமன் பரப்பு. எப்படி காணலாம்? அரை தர சமாந்தர பரப்புகளின் கூட்டுத்தொகை. இங்கே 4 இங்கே 10 4 சக 10
4 சக 10 இடைப்பட்ட தூரம் தசம் 6 தசம் 6 பெருக்கினா 14 இங்கே தசம் 3 14 3 42 4 தசம் 2 மீட்டர் சரியா 14 இங்கே தசம் மாறிக்கல் 2 தசம் 3 அப்போ 14 3 42 தசம் 3 என்பதால் 4 தசம் 2 மீட்டர் சரிதானே பின்னுக்குள்ள சரியா அல்லது எப்படி செஞ்சுக்கலாம் இவ்வளோ இயக்க சமன்பாடுகள் போட்டுக்கலாமே அல்லது எப்படி செஞ்சுக்கலாமே எங்களுக்கு கீழ் நோக்கி எஸ்டாமன் யூசஹா வியின் கீழ் 2 இன்டூ டி அவன் போடலாம் அல்லது வி வர்க்கம் யூ வர்க்கம் 2s போட்டும் காணலாம் டைம் தெரியுமே வரைஃபில் தசமாறுதானே ஆகவே யூ ஆரம்ப வேகம் 4 இறுதி வேகம் 10 கீழ் 2 சில நேரம் தசம் 6 தசம் 6 தசமா தரை வரைஃபில் இருக்கு அதே சாம்பாடு தான் சுருக்கல் பாருங்க ரைட் அப்போ 4 தசம் 2 மீட்டர் அல்லது வி வர்க்கம் யூ வர்க்கம் 2sம் போடலாம் அல்லது யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கம் அதுவும் பயன்படுத்தலாம் எல்லா சாம்பாடும் பிறகு வைக்கலாம் மிக ரைட் முதல் தடவை தரையை மோதிய பின்னர் பந்தினது வேக மாற்றம் யாது திசையுடன் ரெண்டாவது இப்போ வேக மாற்றம் காண எப்படி போடலாம் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம் அப்புறம் படத்தில் பாருங்க இறுதி வேகம் கீழ் நோக்கி மேல் நோக்கிக்கு ஆரம்ப வேகம் கீழ் நோக்கி மேல் நோக்கிய திசையில் வேக மாற்றத்தை காணு ப்ளஸில் வந்தால் மேல் நோக்கிக்கும் மைனஸில் வந்தால் கீழ் நோக்கி இருக்கும் அதாவது வேக மாற்றம் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம் என்ற சமன்பாட்டை மேல் நோக்கிய திசையை ப்ளஸ்ன்னு எடுத்து காண்று இந்த காவி சமன்பாடு பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு திசையை நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் தகுந்தவாறு சும்மா எடுக்கிறல்ல சரியா இதுக்கு நீங்கள் கிடையான திசையை ப்ளஸ்ன்னு எடுக்கிறல்ல இப்போ நிலைக்கு திசையிலான வேக மாற்றம் அப்போ மேல் நோக்கிய திசை அல்ல கீழ் நோக்கிய திசையை ப்ளஸ்ன்னு எடுக்கலாம் சரியா உண்மையாக அதே திசையில் வேக மாற்றம் நிகழ்ந்திருந்தால் ப்ளஸில் ஆன்சர் வரும் எதிர் திசையில் வேக மாற்றம் நிகழ்ந்திருந்தால் மைனஸில் ஆன்சர் வரும் ஆன்சரை வைத்து எனக்கு எடுத்துக்கணும் நாங்கள் எடுத்த திசையில் வேக மாற்றம் எதிர் திசையில் என்பது சரியா ஆகவே இறுதி வேகம் பாருங்கள் இறுதி வேகம் நான் மேல் நோக்கி இப்படி தான் காண போகிறது டெல்டா வி இறுதி வேகம் மேல் நோக்கி இருக்கிறப்ப ப்ளஸ் 8 சாம்பார் உள்ள மைனஸ் இது ஆரம்ப வேகம் கீழ் நோக்கி இருக்கிறப்ப மைனஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் கூட்டினா 18 எம்எஸ் மைனஸ் 1 பாருங்க அப்போ மேல் நோக்கிய திசையில் வேக மாற்றம் கண்டா ப்ளஸ் 18 வருதுண்ணா ப்ளஸ் 18 வருது எனவே மேல் நோக்கி தான் நீக்கும் கீழ் நோக்கி போட்டிருந்தால் யாராவது இப்படி அவசியமே இல்லை கீழ் நோக்கி தான் வேக மாற்றம் மீக்கும்னு சொல்லி சாம்பாடை போட்டிருந்தா இப்படி வரும் பாருங்கள் அதை சொல்லி காட்டுறேன்னு செஞ்சு காட்டுறேன்னு ஆனால் கீழ் நோக்கிய திசையில் வேக மாற்றத்தை காட்டு இறுதி வேகம் மீக்கிற பாருங்க மேல் நோக்கி அப்போ மைனஸ் 8 மைனஸ் ஆரம்ப வேகம் மீக்கிறது கீழ் நோக்கி இப்போ ப்ளஸ் 10 இது சாம்பாடு உள்ள மைனஸ் இது ரெண்டும் காவி காரணமாக வர மைனஸ் ஸோ மைனஸ் 8 மைனஸ் 10 எவ்வளோ வரும் மைனஸ் 18 ஆக கீழ் நோக்கிய திசையில் வேக மாற்றத்தை காணுறீங்க வேக மாற்றம் என்பது ஒரு காவி கீழ் நோக்கிய திசையில் காணும்போது மைனஸ் வந்து அர்த்தம் என்ன வேக மாற்றம் மேல் நோக்கி இருக்குமா சரியா சொல்லலாங்க உங்களுக்கு கெஸ் பண்ணலாம் வேக மாற்றம் எந்த திசையில் ஈக்குமெண்டு அதே திசையில் போட்டோன்னா அப்படி இல்லாட்டி மாறி போட்டாலும் விட வரும் எனவே நீங்கள் மாறி போட்டாலும் விட மைனஸில் வரும் திசையை மாறி எடுத்தீங்கன்னா விட மைனஸில் வரும் விளாங்க ஆக நீங்கள் மேல் நோக்கிய திசையில் வேக மாற்றம் கண்ட ப்ளஸ் ரெண்டு வருது ஏன்னு உண்மையாக வேக மாற்றம் மேல் நோக்கிய திசையெல்லாம் நீக்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் கீழ் நோக்கிய திசை எடுத்தால் மைனஸில் வரும் சரிதானே ரைட் முதல் தடவை அப்போ சரிதானே 18 ms மைனஸ் 1 மேல் நோக்கியது மேல் நோக்கியது இது அவசியமே இல்லை ரைட் பாருங்க வார்த்தை கேள்வி முதல் தடவை தரையை மோதிய பின்னர் தரை மட்டத்திலிருந்து எவ்வுயரம் வரை பந்து எழுந்திருக்கும் எப்படி காணலாம் ஏக சாம்பாடும் போடலாம் அல்லது வரைஃபில் இந்த பரப்பு A2 காணலாம் இது A1 A2 இதான் ஒரு மேலெழுத உயரம் இந்த பரப்பு A2 அப்படின்னு காணலாம் வரைஃபில் வச்சு செய்கிறது நல்லம் இது அது திரும்ப உயரத்தை காணலாம் மீளலும் உயரம் மேலும் மீண்டும் மேலும் உயரம் என
உயரம் காலம் பரப்பு A2 அரை தர அடி தசம் 8 வரும் என தசம் 8 செங்குத்து உயரம் 8 சரியா அப்படித்தானே அரை தரைங்களை தசம் 8 தர உயரம் 8 அப்போ 8 8 64 கீழ் 2 32 3 தசம் 2 மீட்டர் அது பாருங்க அவர் இந்த அளவு மாதிரி தான் பின்ன வைக்குதுண்ணா அப்படித்தானே 3 தசம் 2 மீட்டர் சரிதானே பிள்ளை ஆசை வந்து இந்த உயரம் 4 தசம் 2 மீட்டர் பின்ன வைக்கிறது இந்த மாதிரி ஒரு உயரத்து 3 தசம் 2 மீட்டர் நான் ஏன்னா குறிக்கலைன்னா சில நேரம் இதையும் தாண்டி போகலாம் இதையும் தாண்டி போக வாய்ப்பு இல்லையா இருக்கிறா இல்லையா அப்படி இந்த விடப்பட்ட அல்லது இந்த புள்ளி ஏவிடம் தாண்டி போக வாய்ப்பு ஏன்னா இது விளைவிடப்படுது இல்லை புள்ள விளைவிடப்பட்டா அதை தாண்டி போக சாத்தியம் இல்லை இது எரியப்படுது ஒரு பந்து இப்படி எரிந்தா நடக்கலாம் பட்டு அந்த புள்ளியை தாண்டி மேலும் போகலாம் எரியப்பட்டா அதனால நான் இந்த இடத்த குறிக்காம ஏன்னா சில நேரம் இதை தாண்டி போக வாய்ப்பு ஆனால் கணிப்பில் பார்த்தா என்ன வருது தாண்டி போகாது ஏன்னா இந்த உயரம் 4 தசம் 2 மீட்டர் வந்து இந்த உயரம் அப்போ 3 தசம் 2 வருது அப்போ கீழே தான் இருக்கும் இரண்டாம் தடவை தரையை அடித்திருக்கும் நேரம் யாது அது வரைஃபிலையும் கெஸ் பண்ணலாம் ஈஸியாகவே சமச்சீர் தன்மையை வைத்து இது மேல் நோக்கி போகிறதுக்கு தசம் 8 செகண்ட் எடுத்தா திரும்ப கீழ் நோக்கி வர தசம் 8 எடுக்கும் இது மேல் நோக்கி போக பாருங்க இதான் இயக்கம் C2D சியிலிருந்து டிக்கு தசம் 8ண்டா டிலேருந்து திரும்ப சியை வந்து அடையத்துக்கு தசம் 8 எடுக்கும் தசம் 8 செகண்ட் ஆவீங்களை தசம் 8 கூட்டினா என்ன வரும் 2 தசம் 2 செகண்ட் வரைஃபில் செய்யலாமா வரைஃபை வைத்து செய்யலாம் அல்ல சமச்சீர் தன்மை அந்த அதாவது இந்த இதில் உள்ள புவியீர்ப்பு இயக்கத்தில் உள்ள இயக்கங்கள் அதாவது புவியீர்ப்பு இயக்கங்கள் உள்ள சமச்சீர் தன்மையை வைத்தும் செய்யலாம் விடெடுக்கலாம் நேரடியாக கொடுக்கலாம் இரண்டாம் தடவை தரையை அடித்திருக்கும் நேரம் யாது ஆக நேரம் எவ்வளோ 1 தசம் 4 தசம் 8 கூட்டணும் எவ்வளோ வரும் 2 தசம் 2 செகண்ட் இது வர 1 தசம் 4 தெரியும் அதுக்கு மேலே அதிகமாக இங்கே தசம் 8 இங்கேயும் தசம் 8 வரும் கூட்டினா 2 தசம் 2 செகண்ட் ஒவ்வொரு தடவையும் தரையை மோதும் சந்தர்ப்பத்தில் தரையும் மோதும் கதியின் கீழ் பின்னதைக்கும் கதியினும் விகிதம் பெருமானமானது மாறிலியாக காணப்படும் ஆயின் இரண்டாம் தடவை தரையை விட்டு பின்னதைக்கும் கதியாது பாதிப்படி இப்போ 8ஓட பின்னாதைக்குது கவனிப்புல 8ஓட பின்னாதைக்குது இதுதான் புள்ளி சி 8ஓட பின்னாதைக்குது இப்படி பின்னாதைத்து என்ன செய்யுமா திரும்ப இப்படி வந்து அடையும் இதை நான் ஒரே இதில் நிகழுது நான் வேற வரைத 8ஓட பின்னாதைத்தா 8ஓட வந்து அடையும் திரும்ப பின்னாதைக்கும் கதியாதுன்னு கேட்குறான் ரைட் அப்போ இது 8 இந்த கதி கேட்குறான் வீண் எடுப்போம் என்ன இதுவும் 8 10ஓட வந்து 8ஓட பின்னாதைக்குது திரும்ப அப்படியே வந்து 8ஓட மோதும் என்ன கதியோட பின்னாதைக்கும்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு தரவு தாராங்க இந்த விகிதம் மாறலையா அதாவது மோதும் கதிக்கும் பின்னாதைக்கும் கதிக்கும் மோதும் கதி பின்னாதைக்கும் கதி விகிதம் மாறலையா அதாலும் சொல்லாம எங்களுக்கு 10 கீழ் 8 சமன் 10 கீழ் 8 சமன் அது முதலாம் மோதுகைக்கு 5வது கேள்வி சமனாய்க்கணும் 8 கீழ் V மோதும் கதி பின்னாதைக்கும் கதி திரும்ப மோதும் கதி பின்னாதைக்கும் கதி மோதும் கதி பின்னாதைக்கும் கதி மோதும் கதி பின்னாதைக்கும் கதி அப்போ V வரப்போகுது 64 கீழ் 10 இப்போ 6 தசம் 4 ms மைனஸ் 1 சரி சரிதானே ரைட் மேலே வரைஃபை விடைத்தால் பிரதி செய்து 2 தசம் 5 செகண்ட் வரையான காலப்பகுதிக்குரிய பந்தினது இயக்கத்துக்குரிய வேக நேர வரைஃபை பூரணப்படுத்துக இப்போ நான் இது வர வந்திக்கிறேன் 2 தசம் 2 வர வந்திக்கிறேன் ரைட் அப்போ 2 தசம் 2 வர வந்திக்கிறேன் கீழே விலங்கெடுத்துக்கு வரணும் புவியீர்ப்பு இயக்கத்தில் நல்லா கவனிங்க பிள்ளைகள் புவியீர்ப்பு இயக்கத்தில் ஒவ்வொரு செகண்டுக்கும் 10ஆல் மாற்றம் அடையும் என 10 ms மைனஸ் தான் அப்படித்தானே புவியீர்ப்பு இயக்கத்தில் அதாவது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் நிலைக்குத்து இயக்கத்தில் இந்த நிலைக்குத்து வேகக்கூறு ஒவ்வொரு செகண்டுக்கும் 10ஆல் மாற்றம் அடையும் ரைட் இப்போ ஒரு செகண்டுக்கு 10ஆல் ஏண்டா தசம் ஒரு செகண்டுக்கு 1 ms மைனஸ் 1 மாற்றம் அடையும் 1 ms மைனஸ் 1
ஒரு செகண்டுக்கு 10 தசம் ஒரு செகண்டுக்கு ஒரு ms-1 மாற்றம் அடையும். ஏன்னா தசம் ஒரு செகண்டை பார்க்கணும், இங்கே நேர அளவிடை தசம் ஒரு செகண்டில் எதாரா வேலை ரைட். இனி பாருங்க இடத்துல 2.2 வந்து மோதுது, இது மோது சந்தர்ப்பமா ஏ பி சி இது டி கவனிக்கணும். படம் சிறிதாக வரைஞ்சிக்கு கவனிக்கணும். இதை ஏ பி இந்த வரைபடம் பார்க்கணுமா, இது ஏ இடம், இது பி இடம், உடனடியாக பின்னாதைக்கும் இது சி இடம், இது டி இடம், திரும்ப வந்து விழுதிடம் இ எடுப்பேன் ஏபிசிடிஇ, இது எஃப். விளதா ஒத்த புள்ளிகளை பார்த்தோம் கவனிங்க, ஒத்த புள்ளிகளை இது ஏஎனிடம் இங்கிக்கிறார், இது பிஎனிடம், உடனடியாக பின்னாதைக்கிறார், திசை மாறு சிஎனிடம், திரும்ப அப்படியே வேகம் 0 ஆகுது டியில், திரும்ப அப்படியே தரையும் போது ஈல இவர்த்த திரும்ப பின்னாதைக்கும், பின்னாதைக்கு வேகத்தை காணமே 6.4 பிற 6.4க்கு மாறணுமா, 6.4 இந்த மட்டத்தில் சரியா அவங்களுக்கு அதில் குறிக்கலாம். இப்படி வரும் 6.4, இதுதான் எஃப்என் இடம் 6.4 எஃப்என் இடமா, எஃப்என் இடம் 6.4 ரைட். கவனிங்க இப்ப இந்த கதி பாருங்க 6.4 என்ற கதியும் தசம் ஒரு செகண்டுக்கு ஒன்றாலும் மாறும். இப்போ 2.2 2.3 போனால் தசம் ஒன்றால குறையும், சாரி 2.2 2.3 போனால் 1 குறையும், 2.4 போனால் இன்னொன்று குறையும், 2.5 போனால் இன்னொன்று குறையும். எனவே 2.5 வரும்போது இவரத்தில் நேரம் 2.5 வரும்போது நல்லா கவனிக்கணும், நேரம் 2.5 வரும்போது இந்த வேகம் 6.4 5.4 4.4 3.4 குறைந்திருக்கு. இதுக்கு பிறகு ஒவ்வொரு தசம் ஒரு செகண்டுக்கும் என்ன செய்யும், ஒவ்வொரு ms-1 குறைவடையும். 6.4 பின்னாதைத்தது சரியா 3.4 வந்து இப்படி முடிவடையும், 3.4 சரி. இது வந்து முடிவடைந்த இடம் வந்து 3.4 ஆயிக்கணும் சரி ரைட். அவர் இன்னொரு விஷயம், இந்த கோடுகள் அனைத்தும் சமாந்திரமாயிக்கணும். ஏன்னா வேக நேர வரைவின் படித்திறன் 6 முடிவில் தரும். இந்த A to B C to E பாருங்க, A to B C to D திரும்ப D to E திரும்ப ரைட் F2 அது போட்டியில் எல்லா இயக்கமும் Fலேருந்து G வர உள்ள இயக்கம் G என்று போடுவோமே, F to G எல்லாமே, அதாவது இந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கம் எல்லாமே ஆர்முடுகள், புவியீர்ப்பு ஆர்முடுகள். எனவே ஆர்முடுகள் சமனாயிக்கணும். ஆர்முடுகள் சமனாயிக்கணும் என்றால் வேக நேர வரைவில் படுத்திரங்கள் சமனாயிக்கணும், படுத்திரங்கள் சமனாயிக்கணும் கோடுகள் சமாந்திரமாக வரணும். ஆகவே இது 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 எல்லாமே சமாந்திர கோடுகளாக வரணும். அதெல்லாம் முதல் பகுதி. ஏன்னா அல்ல பி பகுதியை பாவம் புள்ளர், பி பகுதியை பாருங்க. இப்போது இக்கூடை பந்தானது வீரர் ஒருவரால் அடிக்கப்படும் சந்தர்ப்பம் 2 காட்டுகிறது. பந்தானது வீரரின் கையை விட்டு யூ கதியுடன் கிடையிடம் கோணம் தீட்டா அமைக்கும் திசையில் நீங்குகின்றதாம். இப்புள்ளியின் உயரம் h ஆகும், புள்ளியின் உயரம் h ஆகும். தரை மட்டத்திலிருந்து கூடையின் உயரம் கேபிட்டல் h ஆகும். இது வீரருக்கும் கூடைக்கும் இடையிலான கிடை தூரம் d ஆகும். முதலாவது பந்தினது பரப்பு நேரம் டீக்குடைய கோவை du தீட்டா. வளமையா பரப்பு நேரம் வேண்டா நாங்கள் நேரத்துக்கு நிலை குத்திசெல்லாம் சாம்பாடு போடுறேன். நீங்க கேட்டீங்க கிடை இடப்பெயர்ச்சி சார்பாக கிடையாக சம ut சாம்பார்ல டி சமன் கிடை வேகம் u cos தீட்டா இன்டு டி. பரப்பு நேரமே டி எவ்வளோ வரும், டி கீழ் u cos தீட்டா. பந்தினாவது நிலைக்குத்து இயக்கத்தையும் மேலே பி ஒன்றில் உள்ள முடிவையும் பயன்படுத்தி கேபிட்டல் h கோவையை கேட்கிறாங்களே, என்னால் தரப்படும் என காட்டுக. அது ரெண்டாவது என்ன சொல்லலாம் எங்களுக்கு, நிலைக்குத்தாக s ut plus half at square, அதாவது எரியப்பட்ட கணத்திலிருந்து கூடைய அடையும் வர. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி என்பது h minus h என்று வரும். நிலைக்குத்து வேகம் u sin theta வரும்.
நேரம் t t வந்து d கீழ் u cos theta minus half a வந்து g t வர்க்கம் அப்ப d வர்க்கத்தின் கீழ் u வர்க்கம் cos வர்க்கம் theta பாருங்க u கேன்சல் ஆகும் sin theta cos theta tan theta ன்னு வரும் எனவே h சமன் இதங்கால கொண்டு போறேன் h plus இந்த காணியம் பாருங்க d sin theta cos theta tan theta இப்போ d tan theta பாருங்க அந்த காணியங்கள் வருது என்னால மைனஸ் g அது అందులో வடிவத்துக்கு எடுப்பேன் d வர்க்கத்தின் கீழ் 2 இவரோட சேர்ப்போம் என்ன 2 u வர்க்கம் cos வர்க்கம் theta இதனால் தரப்படுமே எனக்கு அவ்வளவுதான் பெரிய ஒரு கோவை ஆனால் ஒரே சாம்பாரில் முடிவு வந்துடுமா ஒரு 2 ஸ்டெப்பில் முடிவு வருது மூன்றாவது பிரதியிடல் பாருங்க ஒருவேல் காட்டப்பட்ட சந்தர்ப்பமானது u 10 θ 45 d 8 மீட்டரா h 2 மீட்டர் எனில் h இன் பெருமானத்தை காண்க பிரதியிட சொல்றாங்க மூன்றாவது பிரதியிட சொல்றாங்க இல்லை பாருங்க h சமன் சிம்பிள் h 2 மீட்டர் பிளஸ் d 8 மீட்டரா அப்படிதானே d 8 மீட்டர் அப்போ 8 tan theta tan 45 ஒன்று தாராங்க சரிதானே tan 45 ஒன்று ரைட் மைனஸ் g வந்து 10 d வர்க்கம் 8 வர்க்கம் கீழ் 2 u வர்க்கம் u தாராங்களே 10 வர்க்கம் cos வர்க்கம் theta அப்போ cos 45 ஒன்றின் கீழ் ரூட் அட வர்க்கிச்சா ஒன்றின் கீழ் 2 வரும் ஒன்றின் கீழ் 2 கவனமாக பாருங்க இப்போ இடத்துல சில நேரம் நான் அந்த இன்னொரு ஸ்டெப்பை குறைச்சிக்கிறேன் tan 45க்கு பதிலாக அங்கே உண்டு cos 45க்கு பதிலாக ஒன்றின் கீழ் ரூட் 2 வர்க்கிச்சா ஒன்றின் கீழ் 2 வரும் ஒன்றின் கீழ் ரூட் 2 வர்க்கிச்சா ஒன்றின் கீழ் 2 வருமே இது சுருக்கல் இணை ரெண்டையும் கூட்டினா 12 வரும் மைனஸ் இங்கே பார்ப்போம் 2 சுருக்கப்படும் இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 சுருக்கப்படும் 8 8 64 கீழ் 10 6.4 ஆகவே 3.6 மீட்டர் தான் h சரியா h வந்து 3.6 மீட்டர் மேலே பகுதி B3 பந்து தரைக்கு மேலே அடையும் அதிக உயரம் h0 காங்க இது இந்த இடம் என்ன தரைக்கு மேலே அடையும் அதிக உயரம் இந்த இடம் h0 காங்க தரைக்கு மேலே அடையும் அதிக உயரம் h0 காங்க எப்படி காணலாம் அது தரைக்கு மேலே அடையும் அது உயரம் எப்படி ஒரு வேலை செய்யலாமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிக்கு பதிலாக அது தெரியாது ரைட் சரி வராது ஏண்டா இந்த தூரத்துக்கு டி தெரிய வேண்டாம் அது பிரதிட்டாலும் சரி அதாவது 8 மீட்டர் தாராங்களே கேபிட்டல் h உயரம் இந்த தூரம் அது உயரத்துக்கான டி தெரியுமெண்டா அதை இதில் பிரதிட்டாலும் வரும் ஆனால் அதுக்குரிய டி எங்களுக்கு தெரியாது அப்போ ஆரம்பத்தில் செய்வோம் ரைட் நான்காவது பாருங்க அதுங்களுக்கு இந்த 2 சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தலாமா நான் சும்மா ABC என்று போடுவோமே இது A to B இயக்கத்துக்கு ரைட் A to B இயக்கத்துக்கு ஏலிருந்து பிக்கான இயக்கத்துக்கு நிலைக்குத்தா V வர்க்கம் U வர்க்கம் ப்ளஸ் 2s இறுதி வேகம் 0 ஆரம்ப வேகம் 10 cos theta cos 45 அல்ல sin theta sin 45 அது ஒன்றின் கீழ் ரூட் 2 முழுவதையும் வர்க்கம் மைனஸ் 2 g வந்து 10 இன்ட்டு h என்று போட்டுக்கிறது உண்மையில் வரப்போது இந்த h சாம்பாரில் வரும் இந்த h சாம்பாரில் வரும் இந்த h இந்த கே ரைட் இனி சாம்பாடுத்தலாம் 20h கவனிங்க 20h இதுங்கால கொண்டு வார் 20h இது வர்க்கிச்சா 100 கீழ் 2
52 வரும் 52 வரும் வச்சு எவ்வளோ 2.5 மீட்டர் சரிதானே 2.5 மீட்டர் அப்போ h0 எவ்வளோ h0 இது h போடு நல்ல மேலே h டேஷ் போடுவோமா அல்ல சிம்பிள் h0 போடுது ஏன்னா ஏற்கனவே ஒரு h தானே இது h0 போடுவோம் கேபிட்டல் h0 வந்து சிம்பிள் h ப்ளஸ் h0 h தந்திக்கிறாங்க 2 மீட்டர் என்ன h 2 மீட்டர் தளவழிக்கிறது 2.5 4.5 மீட்டர் சரியா விலகா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி இது சார் பொதுவாக ஃபைனல் டேர்ம் வரும் வர கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கூடும் ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்தவரையில் அழகா அந்த ஈஸியான கேள்வின்னு இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி ஒரு ஸ்டாண்டர்ட் நான் மீன் பண்ணது வந்து அது தானே அது ஈஸியும் இல்லை ஹார்டும் இல்லை அதாவது ஒரு ½ அன் ஹவர் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அழகாக செய்யக்கூடியது சரிதானே ரைட் ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்த வரையில் ரைட் பின்வரும் சந்தர்ப்பங்கள் பந்து கூடை பொருத்தப்பட்ட இடத்தை அடைக்கும் புள்ளியில் தரையை மட்டும்தான் உயரம் h டேஷ் பந்து அடையும் அதியுரம் h0 டேஷ் என்பவற்றை B3 B4 கணிக்கப்பட்ட ஒத்த பெருமாள் ஒப்பிடுக கணிப்புகள் தேவையில்லை சமநிலை தொடர்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது ரைட் அதாவது இந்த இங்க வந்து அடிக்கிற இடம் h டேஷையும் இந்த h0ஐயும் ஒப்பிடட்டான் பின்வரும் சந்தர்ப்பங்களில் பந்து கூடை பொருத்தப்பட்ட இடத்தை அடைக்கும் புள்ளியில் தரை மட்டல உயரம் h டேஷ் அந்த புதிய சந்தர்ப்பத்துக்கு ஏதோ ஒரு ஆரம்ப சந்தர்ப்பத்துக்கு h நேரம் இப்போ புதிய சந்தர்ப்பம் h டேஷா பந்து அடையும் அதிக உயரம் h0 டேஷ் என்பவற்றை B3 B4 கணிக்கப்பட்ட ஒத்த பெருமாள் ஒப்பிடுக கணிப்புகள் தேவையில்லை சமநிலை தொடர்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது ரைட் முதலாவது U10 θ40 உடன் இருமடங்கு திணிவுடைய பந்து எறியும் போது இருமடங்கு திணிவா பாருங்க இருமடங்கு திணிவு அப்ப திணிவு அதிகரித்தால் என்ன நடக்கும் திணிவு அதிகரித்தால் என்ன நடக்கும் திணிவு அதிகரித்தால் என்ன நடக்கும் இந்த உயரங்கள் தூரங்கள் என்ன நடக்கும் திணிவு அதிகரித்தா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது விளங்குதா திணிவுல தங்கிக்கிற அந்த பாருங்க இந்த இயக்கங்கள் எங்கேயாவது திணிவு பார்த்தோம்னா இல்லை திணிவுல தங்கி இல்லை இந்த இயக்கம் விலகுதா அதே ஆரம்ப வேகம் அதே கோணமாயிருந்தா ரைட் ஆகவே 5 முதலாவது h டேஷ் என்பது hக்கு சமனாயிருக்கும் h0 டேஷ் என்பது h0க்கு சமனாயிருக்கும் சரியா சரிதானே அதே உயரம் வரும் திணிவு இருமடங்கான சொல்லி இந்த தூரங்கள்ல உயரங்கள்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அதே கோணக்கதி அதே கோணம் சாரி அதே கதி ஆரம்ப கதி அதே கோணம் ஈக்கும் வரும் அதே u அதே θவாய்ந்த மற்ற எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அடுத்ததுல சின்ன ஒரு மாற்றம் ஏற்படும் θ35 பாகையுடன் பந்தை எறியும் போது U10 θ35 பாகை U10 θ35 பாகை பந்தை எறியும் போது என்ன நடக்கும் h டேஷ் என்ன நடக்கும் h டேஷ் என்ன நிகழும் அதாவது h ஓட ஒப்பிடும்போது h0 டேஷ் என்ன நடக்கும் இது 35 பாகையா 35 பாகையா முதல்ல எது சொல்ல ஈஸியாகில செய்யறது ஈஸியாகிது h டேஷா h0 டேஷா நாற்பத்தைந்து பாயில 35 பாயில வந்த 45 பாயில ஒப்பிடும்போது நிலைக்குத்து இதை ஈஸியாக முடிவெடுக்கலாம் என்ன நிலைக்குத்து உயரம் நிலைக்குத்து உயரம் தங்கிக்கிறதுல நிலைக்குத்து ஆரம்ப வேகத்தில் யூவாயில் இதில் வரணும் VY UY அதாவது VY UY ஆகவே கோணம் 45 35 குறைந்த ஆரம்ப கதி குறைவடையும் ஆகவே நிலைக்குத்து உயரம் இந்த h0 என்பது குறைவடையும் h0 குறைவடைந்த மொத்த உயரமும் குறைவாக இருக்கும் ஆகவே h0 டேஷ் h0 இது குறைவாய் சரி
அடுத்தது என்ன வரும்? எப்படி வரும் அடுத்தது? ரைட், அவதானிங்க. இது இதில் கொஞ்சம் இந்த கோணங்களை வைத்து எச்சிட பெருமானத்தை கம்பேர் பண்ண பார்த்தா கொஞ்சம் வேலை கூடுமேண்ணா. டீரா 45 பாய்ங்க 35 பாயா மாறுது. அப்போ டேண்ட பெருமானம் குறையுது. கொஸ்ஸை பார்த்தா 45 35 கொஸ்ட பெருமானம் கூடும். கொஸ் கூடினா கலிக்க பெருமானம் குறையும். இங்கெல்லாம் குறையுது, இங்கெல்லாம் கலிக்க பெருமானம் குறைஞ்சா கூட பார்க்குமேண்ணா. அப்படிதான் சொல்ல சரியா? இவரத்தில் உள்ளது குறையுது. நான் பாருங்க 45 35 போகும்போது இவர் குறையும். இங்கேயும் இவர் கொஸ்ட அந்த மறுதலையா தானே வார போல கோணம் குறைஞ்சா பருமன் அதிகரிக்கும். இது அதிகரிச்சா மொத்த பருமன் குறையும். இங்கே கலிக்க பெருமானம் குறைஞ்சா விட கூட பார்க்கும். இது கூட்ட பெருமானம் குறைஞ்சா குறைய பார்க்கும், இது குறைஞ்சா இது கூட பார்க்கும். இப்போ நேரடி சாம்பாரில் முடிவு எடுக்கிறத விட தானே அப்படித்தானே இந்த டீட்டா வைத்து டீட்டா 45 35 போகும்போது என்ன நடக்குன்னு பார்த்தா கொஞ்சம் இடத்துல ரெண்டு விதமாக நடக்குது. ஏன்னா இதில் டேனில் குறையுது. அப்போ கூட்ட பெருமானம் குறைந்த பாருங்க, கூட்ட கணியம் குறைந்த எச்சுக்கு குறைந்த பெருமானம் வரும் குறையும். இதில் இந்த டீட்டாவா இது இது கொசுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு கோணம் குறைந்த பருமன் அதிகரிக்கும். இந்த பருமன் அதிகரித்தா இந்த மொத்த பருமன் குறையும். கலிக்கிற பெருமானம் குறையுது, ஆக விட கூட பார்க்கும். சரியா? இப்போ டீட்டா இங்கே பார்த்தா குறைய பார்க்குது, அங்கே டீட்டா பார்த்தா இது அதிகரிக்க பார்க்குது. எனவே ஒரு முடிவுக்கு வர்றது சிக்கலாகும். அப்படி இல்லாமல் எங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வரலாம். இந்த 45 பாகை என்பதால் 45 பாகை 35 பாகை என்பதால் என்ன இப்போ ஒரு பொருளை 45 பாகையில் எறிந்தா 45 பாகையில் எறிந்தா அதுதான் அதிக கிடை வீச்சை பெறும். அது முடிவு தெரியும் தானே எங்களுக்கு. இது 45 பாகை. 35 பாகையில் எறிந்தா கட்டாயம் கிடை வீச்சு அதை விட குறைவாக. சரியா? இந்த கூடை வரப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல இது பாருங்க, இது 35 பாகைக்கு இது 45 பாகை. 45 பாகை தான் அதிக கிடை வீச்சு. வேகத்தை மாத்தலே யூ 10 தான். 45 பாகை தான் அதிக கிடை வீச்சு. அதே சார்பாக 35 பாகை பார்த்தா கீழே வரும். இப்படி இந்த கூடை இருக்கிற தானம், இந்த தானத்தை நான் மார்க் பண்ணுறேன். கட்டாயம் இதை விட இது கீழுக்கு தான் வரும். விளையாதா? கீழே ஒரே இதில் வரைஞ்சா 45 பாகையில் போகிறது இப்படியாண்டா 35 பாகை அதை விட இப்படி கீழே தான் வரும், கீழே தான் வரும். இந்த படத்தை பாருங்க. ரைட், இதான் அந்த கூடை இருக்கிற இடம்னு எடுங்க. கூடை இருக்கிற இடம், ஆகவே அதை விட ஒப்பிட்டாலும் இது கீழுக்கு தான் வரும். ஏன்னா அந்த 45 பாகையில் அதிக கிடை வீச்சு என்ற தர்க்கத்துக்கு கீழே, ஆகவே அந்த முடிவை எடுக்கலாம். H dash H விட சிறிது. ரைட், இப்போ தரையிலேருந்து இவருக்கான உயரம் தான் பாருங்க, தரையிலேருந்து இவருக்கான உயரம் தான் H. இந்த இடத்துக்கான உயரம் தான் H dash. சரி, அந்த கூடை இருக்கிற இடமும் 45 பாகையில் வந்தால் H என்று வரும். அதை 35 பாகையில் H dash. என்னென்னு தர்க்கமாப்பா? 45 பாகையில் அதிக கிடை வீச்சு, அதை 35 பாகையில் கிடை வீச்சு குறையணும். அதுக்குரிய படத்தை வரைந்து குறித்த இடத்துல பாருங்க. இதோட ஜியோமேட்ரி அந்த கேத்திரான அமைப்பிலும் இதை தர்க்கிக்கலாம். ஏன்னா தர்க்கத்தை கேட்கல, விளக்கத்தை கேட்கல, தொடர்பை மட்டும்தான் கேட்குறான். சரியா? தொடர்பை மட்டும்தான் கேட்குறான். அதில் இன்னொரு விதமாக தர்க்கிக்கலாம் பாருங்க. இன்னொரு விதம் அதோட இந்த கேத்திரான முறை அல்லது இப்படி பாருங்க. இப்போ கிடைவேகம் என்ன நடக்கும்? இல்லை, கிடைவேகம் 45 பாகையில் உள்ளதை விட 35 பாகை வந்த கிடைவேகம் கிடைக்கூறு அதிகரிக்குமே. இப்போ கிடைக்கூறு அதிகரித்தா நேரம் என்ன நடக்கும்? குறையும். வைனா அது பாருங்க. அப்போ இங்கிருந்து இங்கே பார்த்துக்கா நேரம் குறையுது, நிலைக்குத்து வேகமும் குறையுதுன்னு பார்த்தோமே. நாங்கள் ஏற்க முடிவெடுத்தோமே 45 பாகை ஆய்ந்த நிலைக்குத்து வேகத்தை விட 35 பாகை நிலைக்குத்து வேகம் குறைவு. இப்போ நேரமும் குறைவு, நிலைக்குத்து வேகமும் குறைவு, ரெண்டும் குறைந்த நிலைக்குத்து உயரமும் குறைவு.
விளங்குதா? நிலைக்குத்தான வேகமும் குறையுது, சிறிதாகுது. ரைட், இவரோட பயணிக்க நேரமும் குறைவு. எனவே நிலைக்குத்து உயரம் சிறியதாய். விளங்குதா? இப்போ நிலைக்குத்தா மேலுக்கு எறித வேகம் குறையுது. அதோட நான் இந்த குறித்த இடத்துக்கான பேச்சு அடையத்துக்கான நேரமும் குறையுது. ரைட், இப்போ ரெண்டும் குறைவான ஆரம்ப வேகமும் குறையுது. பெஸ்ட்டாக ஒன்றா யூடியூப்லாம் சாஃப்ட்வேர் டெஸ்ட்களை யோசிக்கலாம். யூவும் குறையுது, டீயும் குறையுது. விளங்குதா? 45ஓட ஒப்பிடும் போது நல்லா கவனிக்கணும். 35 பாகைக்கு வரும்போது யூவும் குறையுது, டீயும் குறையுது. இது குறித்த தூரத்தை வைத்து அடையத்துக்கான ஆரம்ப கதி யூவையும் குறையுது, நேரம் டீயும் குறையுது. ஏன் டீ குறையுதுன்னு சொன்னா கிடை வேகம் அதிகரிக்குது. கிடை வேகம் அதிகரிச்சா குறித்த கிடை தூரம் போகிறதுக்கான நேரம் குறையும். கிடை வேகம் அதிகரிச்சா அப்போ ஆரம்ப நிலைக்குத்து வேகமும் குறையுது, நேரமும் குறையுது. ஆக கட்டாயம் எஸ் குறையும். அப்படி முடிவெடுக்கலாம். ஒன்றும் இந்த வரைஞ்சி பார்க்குற அல்லது இந்த மெத்தடில். ரைட், பகுதி பி 3 பந்தினது நிலைக்குத்து வேக கூர்னது நேரத்துடன் பரும்படி மாறலை வரைஃபில் காட்டு. பெருமானங்கள் தேவையில்லை. பகுதி பி 3 பகுதி பி 3 பந்தினது நிலைக்குத்து வேக கூறினது நேரத்துடன் பரும்படி மாறலை வரைஃபில் காட்டு. ரைட், பி 3 எச் பெருமானத்தை காண்க. ரைட், இது பாருங்க போல 2 மீட்டரில் ஆரம்பித்து 4.5 மீட்டர் போகுது மேலுக்கு. அதே மட்டத்தை திரும்ப அடையல. இப்போ நேரம் கேட்குறாங்க. சாரி, வேக நேர வரைஃபு கேட்குறான். வேக நேர வரைஃபு ரைட், நிலைக்குத்து வேக கூறின் அதே மட்டத்துக்கு வந்திருந்த அப்போ நிலைக்குத்து வேக கூறு இப்படி மாறணும். இப்படி அதே மட்டத்துக்கு வந்திருந்த அதே மட்டத்தை அடைந்திருந்தா அதே கதி வந்திருக்கும், நிலைக்குத்து கதி வந்திருக்கும். ஆனால் அதே மட்டத்தை வரல, மேலு கேட்கிறாரு. அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் நிப்பாட்டினா சரியா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நிப்பாட்டலாம். ரைட், இதான் வி ஒய் நேரத்துடன் மாறும். சரி, இதை அந்த எஸ்ஐ முடியுதுண்ணா. ரைட்.